இப்போ கூட சங்கவி எல்லாரும் ஞாபகம் வச்சிருக்காங்க. உண்மையாவே நீங்க எனக்கு கிரஷ் அப்போ. தேங்க்யூ. தான் திருப்பி சினிமாக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கேன். 3 ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. 90s kids are happy madam. நான் ரொம்ப ஹாப்பி. உண்மையை மறைக்கிறதுக்காக பல பரிமாணத்துல அந்த பொண்ணு போய் சொல்லிட்டு இருக்கா. நானும் டாட்டூ போட்டிருக்கேன் அவங்க பேரு. அம்மா வாங்கம்மா அப்படின்னு சொன்னா அந்த மேம் வந்துருவாங்க. அனில் அம்மாலாம் வரவே இல்லையே. அம்மா வாங்கம்மா. ஆனந்த விகடன் சின்னத்திரை விருதுகள் 2024 டைட்டில் ஸ்பான்சர் சத்யா. சத்யா என்றாலே சந்தோஷம்தான். வழங்குகிறோம் சந்தோஷத்தை வாங்கும் போதும் வாங்கிய பிறகும். பவர்ட் பை ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ். கோ பவர்ட் பை பிரிஸ்டா உமன்ஸ் வேர். அனைத்திலும் பெஸ்டா. பிரிஸ்டா இன்னர்வேர்ஸ், லெகிங்ஸ் அண்ட் நைட்டிஸ். அசோசியேட் ஸ்பான்சர் சௌபாக்யா கிச்சன் அப்ளையன்சஸ். Special partners Lalita Jewelry Mart, Cardia Groundnut Oil, Tastiya, Healthiya. LIC ஒவ்வொரு நொடியும் உங்களுடன். Roofing partners Zarame Sun Fiber Sheet Agencies, Trichy. பாதுகாப்பு பலம் ஜெராமேயின் தரம். சேவிங்ஸ் பார்ட்னர் ரூபி ஏபெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையான வளர்ச்சி. டெக் பார்ட்னர்ஸ் Snapdragon, India's #1 premium chipset brand. Automobile partner VinFast VF7, VF6. Health partner SRM Prime Hospital Ramapuram, restoring lives. OOH partner Next Advertising Solutions. Think outdoor, think next. Metro partner Mudra OOH, exclusive concessionaries for metro pillars and portals in Chennai. DOOH partner Skyrams Outdoor Advertising, Grow Beyond Sky. Hospitality partner Feathers, Radha Hot. ஒரு ஃபயர் கேட்டகரி, எனக்கு ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு கேட்டகரி. என்ன கேட்டகரி? பெஸ்ட் வில்லன் ஃபீமேல் கேட்டகரி. வாவ், சூப்பர். சோ இந்த விருதினை கொடுப்பதற்காக நம்ம கூப்பிட போற அந்த நபர் இந்த கணக்காணும் காலங்கள் அப்படின்ற சீரியலை வந்து நம்மளால மறக்கவே முடியாது. அதுல இருக்க ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே நமக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்கும். சோ அதுல சங்கவியா நம்ம மனசை வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது அவங்க எனக்கு ஆமா அந்த மாதிரி ஒரு கிரஷ் அவங்க. சோ அவங்க இன்னைக்கு நேர்ல பாக்குறது வந்து பர்சனலா ரொம்ப ஹாப்பி. மோனிஷா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். வெல்கம் மோனிஷா ரவிசங்கர். வணக்கம் மோனிஷா மேம், எப்படி இருக்கீங்க? லாஸ்டா அந்த பில்டிங்ல இருந்து கீழே குதிச்சீங்களே சங்கவி, நான் அப்ப எல்லாருமா சேர்ந்து கத்தணும். அதுக்கப்புறம் இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்ப பாக்குறதுல ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க மேம்? வணக்கம். தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ டு விகடன் என்னை வந்து இங்கே வந்து இந்த அவார்ட் ப்ரெசென்ட் பண்ண இன்வைட் பண்ணதுக்காக. எனக்கு வந்து விகடனோட ஒரு லாங் ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. நிறைய தடவை ஃபீச்சர் ஆகிருக்கேன் அவங்க மேகசீனில் கவரில். அவங்க ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வெரி ஹாப்பி டு பி ஹியர். இப்போ கூட சங்கவி எல்லாரும் ஞாபகம் வச்சிருக்காங்க. ஆமா, எவ்வளோ மேடைக்காரலாம் சொல்லல, எனக்கு உண்மையாவே நீங்க எனக்கு கிரஷ் அப்போ. தேங்க்யூ. இதோட நீங்க 4வது ஆளு மேடம், நம்பாதீங்க. ஏங்க நிஜமாங்க? உண்மையாவா? ஆமா நிஜமாங்க. என்னங்க நீங்க? பெரிய விஷயம் தான். இதுக்கு முன்னாடி சார் சொன்ன மாதிரி எனக்கு வந்து டெலிவிஷனில் தான் ஆரம்பிச்சது என்னோட ஆக்டர் ஜேர்னி. ஸோ சின்ன திரைனாலும் எனக்கு இது பெரிய திரை அவங்க சொன்ன மாதிரி. அண்ட் இப்போ ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இதய முரளியில் கம்பேக் கொடுக்க போறீங்க. ஸோ என்ன மாதிரியான ஒரு கேரக்டரில் பார்க்கலாம் உங்களை? ஸோ நான் அதை பற்றி நிறையா சொல்ல போகிறதில்ல. பட் நான் திருப்பி சினிமாவுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கேன். 3 ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. இதய முரளி ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், இன்னும் இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணலை. பட் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் திருப்பி ரிட்டர்ன் ஆனது. 90s kids are happy மேடம். ஸோ இப்போ இன்னைக்கு வந்து நான் ரொம்ப ஹாப்பி. ஸோ விஜய் டிவியில் மட்டும் அவங்கள பார்த்துட்டு இப்போ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம்ல. ஆஹா, அதான் சொன்னேன், நிறைய இது போய் அப்படியே ரீச் ஆக போறீங்க மேடம். எனிவே இந்த கேட்டகரிக்கான வின்னர் யாருன்னு எல்இடியில் பார்க்கலாம். பெஸ்ட் ஆக்ட்ரஸ் நெகட்டிவ் ரோல் 2024ஆம் ஆண்டுக்கான பெஸ்ட் ஆக்ட்ரஸ் நெகட்டிவ் ரோல் விருதை சிறகடிக்க ஆசை தொடரில் நடித்து வரும் சல்மா அவர்களுக்கு வழங்கி அங்கீகரிக்கிறது ஆனந்த விகடன். ப்ரெசென்ட் பண்ணுறது. வெரி வெல்கம் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் வணக்கம்.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விகடன் அவார்டு வந்து என் கையில் வாங்கினது. லாஸ்ட் இயர் நான் நாமினேட் ஆயிருந்தேன், அதுக்கே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் ஃபீமேல் கேட்டகரியில் நாமினேட் ஆயிருந்தேன். அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏதோ அவார்டே என் கையில் வாங்கியிருக்கேன் அப்படின்ற அளவுக்கு சந்தோஷப்பட்டேன். பட் இந்த வருஷம் எனக்கு இந்த அவார்டு கையில் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. த ரியல் மொமெண்ட். ஆமாம், ரொம்ப பெரிய மெமரி என் லைஃப்பில் வந்துட்டு. எது நீங்கள் ஞாபகம் வச்சுப்பீங்கன்னா அது ஒரு பெரிய இது. ஏன்னா விகடன் வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு நெட்வொர்க். அதுவும் 3 சேனலில் வந்து சேர்த்து டெலிவிஷன்ஸ்க்கே ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. அதில் நம்ம வில்லி கேட்டகரியில் வந்து வாங்குறோன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அவார்டுக்கு ரொம்ப நன்றி. அதுதான் நான் ரொம்ப தேங்க்யூ சொல்கிறது என்னோட விகடன், என்னோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு தான் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. அவ்வளோ பெரிய ஒரு ரோலை வந்துட்டு என்னை நம்பி கொடுத்ததுக்கு விஜய் டெலிவிஷனுக்கு ரொம்ப நன்றி. ஸ்பெஷல் தேங்க் யாருக்கு சொல்லணுன்னா வந்துட்டு என் டேரக்டருக்கு தான். ஏன்னா வந்துட்டு வில்லி கேட்டகரின்றது வந்து என்டையர் டீமே வந்து இதை மறுப்பாங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு பொண்ணோட கதை தான் அது. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு எப்படி அவளோட லைஃப்பில் இப்போது நம்ம ஒரு சின்னமாக யதார்த்தமாக வந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டோன்னா பதற்றத்தில் ஒரு சொல்லிடுவோம். அது நம்ம யோசிக்க மாட்டோம், என்ன பண்ணுறோம் அப்படிலாம் சொல்ல மாட்டோம். அப்படியே பதட்டத்தில் இதுதான் அதுதான் அப்படின்றோம்ல, அந்த மாதிரி ஒரு உண்மையை மறைக்கிறதுக்காக பல பரிமாணத்தில் அந்த பொண்ணு போய் சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணோட உண்மை வெளியில் வரும்போதும் வந்துட்டு அது நெகட்டிவாக இருக்காது அப்படின்றத எங்களோட எல்லா டீமும் நம்புது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ குமரன் சார், எனக்காக இந்த ரோல் எனக்காக கொடுத்ததுக்கு. ஏன்னா எவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க, எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஆனால் இந்த ரோலுக்கு என்னை செலக்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஸோ என் டீமுக்கு ரொம்ப நன்றி. அவங்க இல்லாமல் இந்த இதுவே இருக்காது. ஸோ என் டீம் ரொம்ப ஸ்பெஷலாக வந்து என் ஃபேமிலிக்கு அவங்க இல்லாமல் நான் இல்லை. தேங்க்யூ அருண், தேங்க்யூ அரவ், தேங்க்யூ அம்மா, கௌசி, என் மாமியார், அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஓவரால் சீரியலில் த ஓஜி நெகட்டிவ் வில்லனாக இருக்கீங்க. நம்ம இன்னும் நிறைய பேச போகிறோம். அண்ட் மோனிஷா மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். சொன்ன மாதிரி சுதர்ஷன் மாதிரி நிறைய பேர் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்காங்க உங்களை பார்க்குறதுக்கு. எஸ் ஸோ எக்ஸைட்டட் டு ஹேவ் யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. என்ன பண்ண காத்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு பதட்டமா தெரியாது. இருக்கு. கெஸ்ட் கீழ அமிச்சிட்டு நம்மள நிக்க வைக்கும்போது ஒரு சக்தி இருக்கு. வெயிட் பண்ணுங்க. அதாவது உங்க வாயால அம்மா வாங்கம்மா அப்படின்னு சொன்னா அந்த மேம் வந்துருவாங்க. அம்மா வாங்கம்மாவா அப்படின்னு சொல்லுங்க. அனிலா அம்மாலாம் வரவே இல்லையே. அம்மா வாங்கம்மா. என்னுடைய மாமியார், ரியல் மாமியார், என்னோட ஒரிஜினல் மாமியார். அது சொல்லுங்க. நீங்க எல்லாரும் மாமியார் மருமகள் அவார்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம், நீங்க மாமியார்னா ஒரிஜினல் மாமியார். ஓஜி மாமியார் வந்திருக்காங்க. Exactly. அம்மான்னு சொன்னீங்க, முத்தம் எல்லாம் கொடுத்தாங்க. பயங்கர எப்படி லவ்ஸ் மாமியாரா இருப்பாங்களா? ஆமா, ரொம்ப ஸ்பெஷல் இவங்க. ஏன்னா வந்துட்டு எங்க அம்மா ஒரு 20 வருஷம் என்னை வளர்த்து அப்படியே எடுத்து இவங்க கையில கொடுத்துட்டாங்க. 10 வருஷமா அவங்க பையனையும் வளர்த்து என்னையும் வளர்த்துக்கிட்டு இப்போ என் பையனையும் வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து என் லைஃப்பில் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இப்போ நான் ரோஹிணியா அடுத்தடுத்து என்ன பண்ணாலும் சரி, ஏன்னா எந்த கதாபாத்திரம் பண்ணாலுமே சரி, கடந்த ஒரு 5 வருஷமா எல்லாமே இவங்கனால மட்டும்தான். ஸோ இவங்க வந்ததுல நான் ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி இன்னைக்கு தாய்ப்பாசத்தையும் மிஞ்சி லீடிங்ல போயிட்டு இருக்காங்க. மாமியார் பாசமா இருக்கு. எல்லாரும் ஆக்சுவலி நான் ரொம்ப சோம்பேறிங்க. காலையில வந்துட்டு என் மாமியாருக்கு தெரியும் 11 மணிக்கு முன்னாடி என்னோட வீட்டு நடைய திறக்கவே திறக்காது, எஸ்பெஷலி ரூமோடது. இல்லம்மா இவ்வளோ ஓப்பனா வந்து இப்படி உண்மைகளை கத்துக்கவே மாட்டேன். அவங்க ஏஞ்சி என் பையனை ஸ்கூலுக்கு அமிச்சு அவனுக்காக எல்லாமே பண்றது. ஆக்சுவலி இவங்க கிடைச்சதுல வந்துட்டு நான் தான் ரொம்ப பிளஸ்டு தெரியுமா. ஆக்சுவலி நான் ரொம்ப சந்தோஷம் இவங்க என்ன கிடைச்சது. தேங்க்யூ விகடன், இந்த மாதிரி வந்துட்டு இந்த ஸ்பெஷல் மெமரியை வந்து எனக்கு. முன்னாடி சொன்னீங்க உங்க ஹஸ்பண்டை வந்து நீங்க டாடின்னு கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னீங்க. டாடி வாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, ஜாலியா இருக்கும். வாங்க சார், டக்குனு ஒரு முடிவு எடுத்துருங்க. ஓ கடவுளே. அப்பாவோட கடமைகள். ஹாய் சார். அதாவது நம்ம சல்மாவோட அழகான குடும்பம் இப்ப நம்ம மேடையில இருக்காங்க நம்ம கூட. ஒரு ஃபேமிலி போட்டோ எடுத்துடலாம். அங்க பாருங்க, கேமரா பாருங்க. ஓகே, குட்டியோட பேர் மட்டும் சொல்லலாமா? ஆரவ். ஹாய் ஆரவ். ஹாய்.
டாட்டூ உங்க கையில ஆரம்னு நான் பார்த்திருக்கேன் சல்மா. ஆமா. டாடி சார் நீங்க ஒரு சில வார்த்தைகள். இல்லை சார், நானும் டாட்டூ போட்டிருக்கேன், அவங்க பேர். சார், இப்படி ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கிறவரை இன்ட்ரோவர்ட்னு போய் சொல்லி என்ன நீங்க டாட்டூ போட்டாரு லாஸ்ட் எங்களோட ஆனிவர்சரி அன்னைக்கு போட்டாரு. இல்ல சார், சூப்பர். வைஃப் கையில அவார்டு. ஒரு சில வார்த்தைகள் நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சார் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். அவங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய அவார்ட் வாங்கணும். அண்ட் கங்க்ராட்ஸ் டு ஹர் அண்ட் தேங்க்ஸ் டு விகடன். சூப்பர் சார். அம்மா நீங்க ஒரு சில வார்த்தைகள் உங்க மருமகளை பத்தி. எனக்கு தமிழ் சரியா வராது. தமிழ் சரியா வராதுன்றதே அழகா. மேம் நம்ம பேன் இந்தியா. ஆமா, எங்க மாமியார் மலையாளினால தமிழும் மலையாளத்தை கலந்து தான் சிறகடிக்க பேசுவாங்க. ஆசை மலையாளத்துல வருது இல்ல? ஆமா. அப்புறம் என்ன மேம், நீங்க பேசுங்க மேம், பாத்து. நான் மலையாளத்திலே பரையும் மேம். எனக்கு தமிழ் சரியா வராது, தெரிஞ்ச மாதிரி பேசுறேன். அவ்வளவுதான். ஆனா என் மருமக இந்த அவார்டை வாங்கினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு அழகா தமிழ்ல தானே பேசுறாங்க இப்ப. இல்ல அது என்னன்னா அவங்களுக்கு என்ன பயம்னா சில பேர் டிஸ்ரெஸ்பெக்டடா எடுத்துப்பாங்க. பிகாஸ் Okay, அவங்களோட okay, we லாங்குவேஜ் understand. வந்து அப்படிதான் மலையாளம். அதனால அவங்க அதனால வந்து தயக்கப்படுறாங்க. Thank you so much. Beautiful family. We are so happy. மன நிறைவா இருக்கு. Family கீழ இறங்கிடலாம். சல்மா please stay back. Thank you so much family. மறுபடியும் என்ன பண்ண போறீங்க? சல்மா அவர்களே, போன மாசம் நடந்த விகடனுடைய டிஜிட்டல் விருதுகள்ல ஒரு கேள்வி கேட்டேன். நெகட்டிவ் ஷேட் கேரக்டர்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யார் அப்படின்னா நீங்க டப்புன்னு உங்கள்ட்ட இருந்து பதில் வந்தது படையப்பால வர நீலாம்பரி ரம்யா கிருஷ்ணன் மேமோட கேரக்டர் தான் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஐகானிக்கான சீனை இங்க நம்ம ரீக்ரியேட் பண்ண போறோம். ஆமா, அந்த கம்பீரமான ப்ராப்பர்ட்டியை கொண்டு வாங்க ப்ளீஸ். ஒண்ணுமே இல்ல, நீலாம்பரி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க இல்லையா, அந்த ஐகானிக் சீனை இப்ப ரீக்ரியேட் பண்ண போறோம். மியூசிக் போட்ட உடனே நீங்க அப்படியே ஸ்மார்ட்டா நடந்து வந்து கால் மேல காலை போட்டு உட்கார்ந்து ஒரு சல்யூட். ஓகேவா? இப்போ நீங்க தான் நீலாம்பரி, எதிர்க்க பல படையப்பாக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ரெடி? மியூசிக். அங்க பாருங்க, ரம்யா மேம் முன்னிலையில 100 நீலாம்பரி. அடடடடடா, that was so lovely. Thank you so much சல்மா. இதே மாதிரி நிறைய அவார்ட்ஸ் வாங்க வாழ்த்துக்கள். தேங்க்யூ உங்க ரெண்டு பேருக்குமே, எங்க எல்லாரையுமே இவ்வளோ நேரமா எங்கேஜ்டா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட எனர்ஜி ரொம்ப அழகா இருக்கு. Thank you டார்லிங். அடுத்ததாக என்ன கேட்டகரி பார்க்க போறோம் அப்படின்னா, பொதுவா வந்து ஒரு படம் எடுக்கிறோம், படத்துல வந்து ஸ்கிரீன் பிளே பண்றோம் அப்படிங்கறதே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு 3 hours படத்துல ஒர்க் பண்ணி முடிச்சவங்க எல்லாம் வந்து அவ்வளோ வந்து பெருமையா வந்து அதை பத்தி பேசும்போது நம்ம இதை கண்டிப்பா சூப்பரா பேசி ஆகணும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு சீரியல் 1 வருஷமா 2 வருஷமா, ஏன் சீரியல்லாம் 6 வருஷம் போச்சுங்க. அதாவது ஒரு சீரியலுக்கு ஸ்கிரீன் பிளே எழுதுறது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் a joke brother அப்படின்ற மாதிரி at all. சூப்பர். சோ வந்து பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே அவார்ட் அதானே? Yes. இந்த விருதை கொடுக்கிறதுக்காக நம்ம கூப்பிட போற அந்த நபர். சோ தமிழ் சினிமால நம்ம ரிப்பீட்டடா பார்க்குற பல படங்கள் வந்து இவரோட கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்கு. சோ அது கதையாவும் சரி வசனத்திலும் சரி இவரோட அந்த வசனங்கள் வந்து நம்ம அனுதினம் வரக்கூடிய மீம்ஸ்ல வந்து நம்ம நிறைய பார்த்துருப்போம், நம்மளும் நிறைய இடங்களில் பயன்படுத்திருப்போம். சோ அப்படி தமிழ் சினிமாக்கு தன்னுடைய எழுத்து மூலியமா பயங்கரமான கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்க ஒருத்தர் தான் நம்ம கூப்பிட போறோம். வந்து ஒரு நான் மகானால் எடுத்துக்கலாம், ஒரு எம் மகன் எடுத்துக்கலாம், ஒரு அழகர் சாமியின் குதிரை எடுத்துக்கலாம், வெண்ணிலா கபடி குழு எடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரியான படங்கள்ல தன்னுடைய பெரிய கான்ட்ரிபியூஷனை கொடுத்திருக்கக்கூடிய திருமிகு பாஸ்கர் சக்தி அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். எப்படி இருக்கீங்க சார்? பொதுவா ஒரு சிறுகதை சீரியல் சினிமா அப்படின்றத வந்து எழுத்து ஒன்று தான் அப்படின்றதாலும் பிளாட்ஃபார்ம் வேற. ஸோ சிறுகதை எழுதிட்டு இருந்தவங்களுக்கு நீங்கள் சீரியலுக்கு கதை எழுதலாம் வசனம் எழுதலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுத்தவர் நீங்கள். அதே மாதிரி சீரியலுக்கு எழுதிட்டு இருந்தவங்களுக்கு சினிமாலேயே நீங்கள் அதை பண்ணலாம், மக்கள் அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க, ரசிப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்லி அதையும் நீங்கள் என்கரேஜ் பண்ணீங்க. ஸோ இந்த 3 பிளாட்ஃபார்ம் இப்போ நீங்கள் இயக்குனராகவும் உங்களுடைய முதல் படம் வந்திருக்கு போன வருஷம். ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் ஓவர் தி இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க சார். ஸோ அதை பற்றியும் இந்த விருதுகள் பற்றியும் ஒரு வார்த்தைகள். அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லணும். எஸ் சார். இந்த டிராவல் ஆரம்பிச்சது வந்து ஆனந்த விகடன்ல இருந்தான். ஆனந்த விகடன் பத்திரிகையில் இருந்தான். ஆமாம் சார், எங்க சொந்தக்காரர் சார் நீங்க. குடும்பத்தில் ஒருத்தர். ஆனந்த விகடனில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் நான் வந்து சீரியல்லாம் எழுத ஆரம்பித்தேன். ஆனந்த விகடனில் கதைகள் எழுதியிருந்தேன், உதவி ஆசிரியர் குழுவில் இருந்தேன். சீரியல் வந்து அப்படியே நேச்சுரல் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக சினிமாவுக்கு வந்துட்டேன். ட்ராவல்னு சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட 26-27 வருஷம் ஆயிடுச்சு. அதில் வந்து இயல்பான ஒரு பரிமாற்றம், மகிழ்ச்சியான ஒரு பயணமாக தான் எல்லாமே இருந்தது. சிறுகதை எழுதி பழகினதுனால விகடன் மாதிரி ஒரு பத்திரிகையில் ரொம்ப வருஷம் 2-3 வருஷம் இருந்ததுனால எழுத்துங்கிறது ரொம்ப ஈஸியாக கைக்கு வந்துருச்சு. எழுத்துங்கிறது வந்து அடிப்படையான விஷயம், ஒரே மாவு தான்.
வேறு வேறு பாத்திரங்களை வச்சு சொல்கிறது தானே. ஸோ சீரியலுக்கு போகும்போது அது ரொம்ப உதவிகரமாக இருந்துச்சு. மெட்டிவெளியில் துவங்கி கோலங்கள் விகடன் டெலிவிஸ்டாஸோட மிகப்பெரிய ஒரு ஹிட்டு. அந்த கோலங்களில் நம்ம வசனகர்த்தாவாக இருந்தேன். தொடர்ந்து நிறைய சீரியல்கள். அப்புறம் எம்டன் மகன் முதல் படம். என்னென்னா எழுத்தின் வெவ்வேறு விதமான வகையில் நம்ம எழுதி பார்க்குறோம். பாத்திரங்களுடைய தன்மை புரிஞ்சு எழுதுகிறோம், சுவாரஸ்யத்துக்காக எழுதுகிறோம். அதில் சுவாரஸ்யத்துக்கு நடுவில் சில செய்திகள் அந்த சமூகத்துக்கு சொல்லணும்னு விரும்புகிறோம். உறவோட மேன்மையை பற்றி பேசுகிறோம், சமூகத்தில் என்ன மாற்றங்கள் வரலாம், எல்லாத்தையும் சொல்கிறதுக்கான ஒரு பெரிய ஸ்பேஸாக சீரியல் இருக்குது. ஓகே சார். ஸோ அதில் எழுதும்போது கதைகளில் நான் சொல்ல தவறின விஷயத்தை இதில் சொல்லியிருக்கேன், இதில் சொல்ல தவறின விஷயங்களை சினிமாவில் சொல்லியிருக்கேன். எனக்கு பிடிச்ச வேலையாக இருக்காது, அது ஒரு மகிழ்ச்சியான பயணம் தான். சூப்பர் சார். என்னன்னா இப்போ ஒரு வேலையை நம்ம ஒரு வருஷம் 2 வருஷம் செஞ்சதுக்கப்புறமே இதுக்கப்புறம் நமக்கு போர் அடிக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுது சார் இப்போ இருக்க ஜென்ரேஷன். ஸோ நீங்கள் ஓவர் த இயர்ஸ் இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க. அந்த எனர்ஜி தான் சார் எங்களுக்கு பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு. ஸோ அடுத்த படம் நீங்கள் டைரக்ட் பண்ண போகிற படம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா ரயிலை தொடர்ந்து அது ஒரு த்ரில்லர், அதுக்கான கதை எழுதிட்டு இருக்கேன் சார். இந்த முறை த்ரில்லரா சார்? ஏன்னா ஒரு ஃபேமிலி ட்ராமாக்குள்ளேயே வந்து உங்களை நாங்கள் பார்த்துட்டு அதில் நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு ஒரு சமூகம் சார்ந்த ஒரு படம் உங்களுடைய அறிமுக படமாக இருந்திருக்கு ரயில். சீரியல்லே நான் த்ரில்லர்லாம் எழுதியிருக்கேன். அது கரெக்ட் தான் சார். பேய் கதைலாம் எழுதியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் பண்ணி பார்க்கலான்றது. எனிவே சார், we are excitingly waiting for that. ஸோ இப்போ வந்து எங்களோட ப்ரெசென்டராக வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ யார் வின்னர் அப்படிங்கிறத நம்ம ஏவியில் பார்த்துடலாம் சார். சிறந்த திரைக்கதை. சிறகடிக்க ஆசை தொடரின் திரைக்கதைக்காக குரு சம்பத்குமார் அவர்களுக்கு 2024ஆம் ஆண்டின் சிறந்த திரைக்கதை ஆசிரியர் விருது வழங்கி கௌரவிக்கிறது ஆனந்த விகடன். குரு சம்பத்குமார் அவர்களை அன்போடு கைத்தட்டலோடு மேடைக்கு அழைக்கலாம். ஒரு படைப்பு வெற்றி அடைவது என்பது முக்கியமாக டைரக்டர் கையில் தான் இருக்குது. சில நல்ல கதைகள் எழுதுவோம், சில பேர் அதை சொதப்பி வேறு மாதிரி இப்போ போயிடுவாங்க. நம்ம ஒரு சுமாரான கதை எழுதினா கூட நல்ல டைரக்டர் கையில் கிடச்சா அது மிகப்பெரிய படைப்பாயிடும். அந்த மாதிரி எங்கள் குமரன் வந்து ரொம்ப ஒரு சிறந்த இயக்குனர். அதாவது இப்போ சமீபத்தில் செட்டுக்கு போயிருந்தேன். அங்கே போனால் இப்போ ஒரு டைரக்டருக்கு வந்து அந்த கதையை நல்லா எடுக்கணும், கேரக்டர்ஸை நல்லா வாங்கணும், இதெல்லாம் ஒரு வேலை இருக்கும் இல்லையா? இதெல்லாம் நமக்கு தெரியும். இது என்னென்னா, நான் இப்போ போகும்போது அந்த ஒரு சீன் பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு புது லொக்கேஷன் போகிறாங்க. அதனால் அதாவது நாளைக்கு போகிறாங்க, அவர் மேனேஜரை கூப்பிட்டு சொல்கிறாரு, அந்த பாத்ரூமு ஆர்டிஸ்ட் ட்ரெஸ் பண்ணுற ரூமெல்லாம் போய் நீங்கள் செக் பண்ணுங்கள், ஏதாவது கேமரா இருக்கா என்னன்னு பாருங்கன்னாரு. அப்போ தான் ஒரு டைரக்டருக்கு வந்து டைரெக்ஷன்லாம் மீறி இவ்வளோ ஒரு பொறுப்புணர்வு இருக்குமான்றதை நான் உண்மையிலே பார்த்தேன். ரெண்டாவது எங்கள் டைரக்டர் கூட நான் வந்து ஏற்கனவே தென்றல், இப்போ இது வந்து என்னுடைய 2வது ப்ராஜெக்ட். ஹிட்டான காம்போ சார். ஆமாம். அதே மாதிரி இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கின விகடன் நிறுவனம். ஸோ விகடன் வந்து ஒரு நம்ம சின்ன வயசில் நமக்கெல்லாம் ஒரு கனவு. அதாவது விகடனில் வந்து விகடன் படிக்கிறதே ஒரு பெருமை. அதில் நம்ம கதை ஏதாவது ஒரு பக்க கதை வந்தால் கூட அதை விட பெருமை. விகடன் விருது வாங்கிறது பெருமைக்கும் பெருமை. ஸோ அந்த வாய்ப்பை எனக்கு வழங்கின எம்டி சார், ராதிகா மேடம், ராதா மேடம், அதேமாரி ஸ்கிரிப்டில் எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கிற நம்ம டைரக்டர் செல்வா சார், எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் நம்ம சார் வந்து நான் அவருடைய ரசிகன். சின்ன திரையிலையும் சினிமாவிலையும் பெரும் சாதனை படைத்தவர். உண்மையிலே சொல்கிறேன், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை வந்து எனக்கு கொடுத்துருந்தா கூட நான் சந்தோஷப்பட மாட்டேன். சார் கையால் வாங்குறது எனக்கு ரொம்ப பேர். ஏன்னா எனக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணுவார், சார் இந்த ப்ராஜெக்ட் இருக்கே நீங்கள் பண்ணுறீங்களா, எல்லாம் வந்து எனக்கு கூப்பிடுவார். நிறைய இது கூப்பிடுவார். என்னால் போக முடியும், சில நேரம் போக முடியாது. அந்த மாதிரி ஒரு ரைட்டருக்கு, அதாவது தன்னுடைய சகாவுக்கு இதை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவர். அதனால் வந்து சார் கையால் வாங்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷம். சூப்பர் சார். ஏன்னா ஒரு நல்ல கலை எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா ஒரு நல்ல மனசுக்காரர்கிட்ட தான் ஆரம்பிக்கும். ஸோ அப்படியான நல்ல படைப்புகள் வந்து கொடுத்துட்டே இருக்க பாஸ்கர் சக்தி சாருக்கு ரொம்ப நன்றி சார். ஒரே ஒரு கேள்வி சார், குரு சம்பத் சார். ஸோ பொதுவாக இன்னைக்கு வந்து சிறகடிக்க ஆசையோட சீரியலுக்கான ஃபேன்ஸ்ன்றது நிறைய பேர் இருக்காங்க. குமரன் சார் எல்லாருக்குமான விஷயம் தான். ஸோ ஏன்னா இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்றத நம்ம நாளைக்கு ஃபுல்லா அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அம்மாக்கள் மத்தியில நம்ம வளர்ந்த ஜெனரேஷன் நாங்கெல்லாம் என்ன பெரிய அம்மாக்கள் மட்டும் இல்ல சார், ஆட்டோல போனாலும் பஸ்ல போனாலும் எங்க போனாலும் அந்த சிறகடிக்க ஆசையில மீனா இருக்காளே அப்படின்ற மாதிரி தான் சார் டாக்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இதை கேட்கும் போது எப்படி சார்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
இந்த சிறகடிக்க ஆசை வந்து இது ஆரம்பத்துலேருந்தே வந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்ச ஒரு சீரியல். அது என்னென்னா நாங்கள் ரொம்ப இயற்கையாக நேச்சுரலாக சாருக்கு தெரியும், அவங்க விகடன்லேயே ஒர்க் பண்ணியிருக்காங்க, பல சீரியல் சின்னத்திரை சினிமா எல்லாத்திலையும் எழுதியிருக்காங்க. அதுமாதிரி நம்ம குமரன் பண்ணுறதுலையும் எல்லாமே கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும், ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுல விகடன் நிறுவனமும் அதை கரெக்டாக சொல்லுவாங்க. அதேமாதிரி குமரனும் எடுக்கும்போது ரொம்ப நேச்சுரலான கேரக்டர்ஸாக எடுப்பார். ஸோ அதனால் வந்து இது இயற்கையாகவே அந்த மாதிரி அமைஞ்சுது. இதில் ஒரு பெரிய ஒரு இது என்னென்னா, நான் வந்து மருந்து வாங்க போகிறேன் மெடிக்கல் ஷாப்புக்கு, அவர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணோன்னே நான் சரி நாளைக்கு வரேன் சார்னு, சார் நீங்கள் சிறகடிக்க ஆசை ரைட்ரு தானே சார், என் ஒய்ஃப் உங்கள் பயங்கர ரசிகை சார், இருங்க சார் ஷட்டரை தூக்கி எனக்கு மருந்து கொடுத்துட்டு போனார். அதாவது ஒரு நடிகர்களை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி இந்த மாதிரி பண்றதெல்லாம் வந்து யூசுவலா நடக்கும். பட் ஒரு ரைட்டரா உங்களுக்கும் வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? தேங்க்யூ. நம்ம ஆல்வின் சாருக்கு என்னுடைய நன்றி, நல்லா சிறப்பாக டைலாக் எழுதுறாரு. நிச்சயமா சார், ஏன்னா இந்த ஹிட் காம்பினேஷன் நம்ம அடுத்தடுத்து பல விருதுகள் பார்க்க போறோம். குமரன் சார், குரு சம்பத் சார் பத்தி ஒரு வார்த்தைகள். பாஸ்கர் சார் நீங்களும். இதில் பல வருஷங்களே எனக்கு தெரியும், ஒரு அற்புதமான எழுத்துக்கு சொந்தக்காரர். முன்னாடி பத்திரிகைகளையும் எழுதிட்டு இருந்தார். எனக்கு அப்போவே அவருடைய பேர் பைலைனில் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய சீரியல்களுக்கு எழுதிட்டு இருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு ஹிட் காம்போ. இந்த காம்போவுக்கு இதை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் விகடனுக்கு ரொம்ப பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. குமரன் சார். குரு சார் வந்து இப்போ பார்த்தீங்கல்ல, நான் ட்ரம்ப் கொடுத்தா சந்தோஷப்பட மாட்டேன், இவர் கொடுத்தா சந்தோஷம். அதான் அது உள்ளத்துலேருந்து சொன்னது தான். அது சும்மா இந்த மேடை அலங்காரத்துக்கெல்லாம் பேச மாட்டார், உள்ளத்துலேருந்து சொன்னது தான். நான் அசோசியேட் டைரக்டராக என்னோட டைரக்டர்கிட்ட நான் ஒர்க் பண்ணும்போது அவர் எனக்கு அறிமுகம். கிட்டத்தட்ட 25 ஆண்டு கால பழக்கம் இது. அதனால தான் இந்த ஹிட் காம்போ அப்படின்றதே உருவாயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் சார். நைஸ் சார். ஆல்வின் அவர்களே, இவங்களோட கம்பேர் பண்ணும்போது அனுபவத்தில் நீங்கள் ஜூனியராக இருந்தாலும் இன்னைக்கு இருக்க நபர்களோட மனநிலையை வந்து பிரதிபலிக்கிற விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க வசனங்கள் மூலிமா. ஸோ குரு சம்பத் சார் பற்றியும் சிறகடிக்க ஆசை பற்றியும். குரு சார் வந்து எனக்கு அந்த வயசு அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்ற அளவுக்கு அவர் சீனியர். ஸோ நான் அவர்கிட்ட நிறையா லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவருக்கு அந்த சீரியலில் ஒர்க் பண்ணுறப்பமே சார்ட்டையும் சரி குமரன் சார்ட்டையும் சரி அவங்க கொடுக்குற இன்புட்டு கைடன்ஸு இதெல்லாமே தான் இன்னும் நல்லா எழுதுறதுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த டீமில் ஒரு பாட்டாக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் டீம். அதாவது இதே மாதிரி இன்னும் பல வெற்றிகள் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விகடன் சார்பாக நாங்களும் கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் குமரன் சார், பாஸ்கர் சச்சி சார், ஆல்வின் அவர்கள். நன்றி சார். வாழ்த்துக்கள் சார். Title sponsor Satya Agencies, powered by True Value Homes, co-powered by Presta Women's Wear, associate sponsor Saubhagya, special partners Lalita Jewelry Mart, Cardia Groundnut Oil, LIC, roofing partners Zarame Sun Fiber Sheet Agencies Trichy, savings partner Ruby Apex Group of Companies, tech partners Snapdragon, automobile partners Winfast, health partner SRM Prime Ramapuram, OOH partners Next Advertising Solutions, metro partner Mudra OOH, DOOH partner Skyrams Outdoor Advertising, hospitality partner Feathers Radha Hotel Chennai.